தூத்துக்குடி மாவட்டம் கீழக்கோட்டை தான். ஆமா, கீழக்கோட்டை. நிறைய உருப்படிகள் வாங்கியிருக்கீங்களே, எதுக்காக? வளர்க்கறதுக்கு ஒரு பிரியம்தான். பிரியனா 1-2 குட்டியா வாங்கி சேர்ப்பாங்க. 1-2 குட்டியா சேர்த்துட்டே இருக்கேன். 100 ஆடு உற்பத்தி பண்ணணும்னு ஒரு ஆசை. பஞ்சாயத்து தலைவரா இருந்தேன். ஒரு ஆடு பிடிச்சி வளர்க்கணும் ஒரு ஆசை தான். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க, ஒரே ஆட்டுல உள்ள பிள்ளை தான். ஆட்டுல உள்ள பிள்ளை. அதுக்கு 2 குட்டி இருக்கா? ஆமா, 2 எல்லாமே 3. எல்லாத்துக்கும் 2 குட்டி. ஆமா, 6 குட்டி 3 ஆடு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 60,000 ரூபா. 60,000 ரூபா. 6 குட்டி 3 ஆடுன்னு சேர்த்து 60,000 ரூபா. இந்த மாதிரி ஆடு வாங்கி வளர்க்கறதா லாபம். வீட்டுல வேலை வேணும்ல. 2 குட்டி வாங்கணும்னு தான் வந்தோம். 2 வாங்கணும்னு வந்தோம். குட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குட்டு 3 குட்டி வாங்கிட்டோம். 3 என்ன குட்டி? பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒரு 2 பொட்டை ஒரு கடா குட்டி. கோயிலுக்கு ஒண்ணு, அப்புறம் உற்பத்தி பண்ற மாதிரி. உற்பத்தி பண்ண ஆடு வளர்ப்புல என்னமா லாபம் கிடைக்கும்? உள்ள லாபம் கிடைக்கும். செலவு என்ன, ஒரு செலவு கிடையாது. சுடு தண்ணி சாப்பாடு வைக்க போறோம், சாதம் வைக்க போறோம், காய்கறி மிச்ச காய்கறி இருந்தா போட போறோம், அவ்வளவுதான். மொத்தம் ரொம்ப எல்லாம் செலவுக்காக. நம்ம வளர்க்கறத பொறுத்து இருக்கு. உண்மையெல்லாம் வாங்கி வச்சா நல்லா இருக்கும். கொடுக்குற உணவை பொறுத்து போட்டா குட்டி நல்லா இருக்கும். சந்தையில எல்லாம் கொஞ்சம் சீப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து சீப்பா இருந்துச்சா? பரவாயில்ல, பரவாயில்ல. எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி. இதெல்லாம் என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது? ஒரு குட்டி 7,000 சொல்லிருக்காங்க. சரி, 3 சேர்த்து 11 ரூபாய்க்கு வாங்கி. 3 சேர்த்து 11,000. 2 பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டி. உள்ள போர் கலர், நல்ல உயரம். முதல்ல பாக்கச்சல கிடாம இருந்துச்சு, அப்புறம் உத்து பார்த்தாதான் ஆடு. ஆமாண்ணே, நல்ல உயரம், ஒரிஜினல் கொடியாடு. குட்டி கிடையாதோ? குட்டி இல்லண்ணே, குட்டி கிடையாது. சென்னையா இருக்குன்னு சொன்னாங்களா? எப்படி? சென்னை இப்ப வேற ஒரு மாசம் இருக்கும். 1 மாசம் இருக்கலாம். பல்லு பல்லு நல்லா இருக்குண்ணே. பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்குனீங்க? 18 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 18. 18. சரி, 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 15. 3000 ரூபாய் குறைச்சிக்கீங்களா? ஆமா. முதல் விலை எப்படி கேட்டீங்க? முதல்ல 14,000 ரூபாய்க்கு கேட்டோம். கடைசியா 15 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த இவ்வளவு பெரிய ஆடை செலக்ட் பண்ணீங்க? கொடியாடு வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிருக்கோம். இதுல இருந்து குட்டி எடுத்தாலும் நல்லா விற்கலாம். பெரிய அளவுக்கு நம்ம முதல் போட்டு பார்க்க முடியாது. நம்ம ஏதோ 1-2 சும்மா வளர்க்க பார்க்க விற்க கிடைக்கும், அவ்வளவுதான். எவ்வளவு கடா? 22,000 ரூபா. 22,000. ஆமா, காயடிக்காத கடா. கலர்ல நல்லா இருக்கு. பல்லு எத்தனை? பல்லு 2. பல்லு 2. பல்லு 2 பல்லு. 22,000. என்ன தேவைக்காக வாங்கிக்கிறீங்க? ஆட்டுக்கு பிடிக்கணும்னு நிறைய பக்கங்கள் பாக்கணுமே. உயரம், தரம், கலர், அது எதுவும் பாத்தீங்களா? ஆமா, அது கருக்காப்பூர் கிடையாது. கருக்காப்பூர்னா என்ன கலர்? அது அந்த கலர் தான். இப்போ கருப்பு இருக்கு, செவலை இருக்கு, வெள்ளை இருக்கு. என்ன? ஆமா, கருக்காப்பூர். பல்லு எல்லாம் எத்தனை பல்லுன்னா ஆட்டுக்கு சரியா இருக்கும்? ஆட்டுக்கு 6 பல்லு வரை இருக்கு, போடலாம். ஏற்கனவே இருந்த கடாவை கழிச்சாச்சு. இந்த கடால அப்படி என்ன சிறப்பு இருக்கு? நீங்க வாங்கின பிடிச்சாத்தானே 6 குட்டி வரும். என்ன விலை சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? அவங்க 22,000 19,000. 19,000. சரிதானா? ரெண்டுமே நல்ல கலர் குட்டியா வாங்கிருக்கீங்களா? ஒண்ணு போல இருக்க. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 22,000. 22,000. ரெண்டுக்குமே குட்டி கிடையாது. ரெண்டுமே சென்னையா இருக்கும். எல்லாம் சென்னையா இருக்கும். பல்லு எப்படி இருக்கு? பல்லு 2 எல்லாம் தான். இது கொஞ்சம் 6 பல்லு, இது 2 பல்லு. 2 பல்லு. எல்லாரும் கிடா குட்டியா வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்ல தெளிவா ஒரு 2 பொட்டை குட்டியை பிடிச்சிருக்கீங்களா? ஆமா, ஆடு வீட்டை போட்டு வளர்க்க ஆசை. வளர்த்து பெருக்கணும்னு பாக்கீங்க. இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு? வாங்குற அளவுக்கு இருக்கா? நேரம் பேசி நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை. ஏப்பா, என்ன ரவுண்ட் கட்டினமா இருக்கு? பல்லு போடாத கடா தானே? 2 பல்லு. 2 பல்லு. செம்மறி, பொட்டுக்கிடா, காக்கிடா, காயடிக்காத கிடா. கொம்பு ஒரு நேரம் கூட உருவல போலுங்க. கொம்பு உருவல, கிளி மூக்கு. ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. என்ன விலைன்னா சொல்றீங்க? 19 சொல்ற விலை. கேள்வி என்ன கிடக்கு? கேள்வி 17 ரூபாய்க்கு. 17. குடுக்குற விலை தானே? இல்லையா? குடுக்குற விலை 500 மேல வந்து கொடுத்துரும். 17,500 கையில கொடுத்துடலாம். கீழே இறால் மாரிக்கண்டு ஆட்டு வியாபாரி, ஆட்டு வளர்ப்பாளர். இன்னைக்கு சந்தையில வந்து நல்ல பெரிய சைஸ் ஒரு கருப்பு கிடாவை பிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த கிடாவை பத்தி சொல்லுங்க. கிடா இது கருங்கடாங்க. சரி, கருங்கடாவுக்கு வந்து விலைகள்லாம் அதிகமா தான் இருக்கும். சரி, பிரியப்பட்டு வாங்குறது. அவங்க 35 ரூபா சொன்னாங்க. சரி, நாங்க வந்து 29க்கு வாங்கியிருக்கோம். வாங்கிருக்கீங்க? ஆமா. முத விலை எப்படி வச்சீங்க வியாபாரிட்ட? முத விலை 25 ரூபா வச்சோம். சரி, 4,000 ரூபா கூடிட்ட? 4,000 ரூபா கூடிட்ட? 4,000 ரூபா கூடிருச்சு. கூடிட்டு இதுக்கெல்லாம் இட மதிப்பு எல்லாம் பார்க்க முடியாது. இட மதிப்பெல்லாம் பார்க்க முடியாது. பிடிச்சிருக்கு, தோரணையா இருக்கு. கோயில்ல கொண்டு கட்டினா பேர் சொல்லும். ஒரே கிடாவா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. எல்லாம் கல்யாண வீட்டுக்கு தான். கல்யாண வீட்டுக்குன்னா? ஆமா, நல்ல பெருசு பெருசா பிடிச்சிருக்கீங்களா? ஆமா, ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பா போடணும்னு நல்ல பெருசா பிடிச்சாச்சு. கிடாகறி தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, கிடாகறி தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, எத்தனை கிலோ கறி மொத்தம்?
கரெக்டா ஒரு 130-140 கிலோ. 140 கிலோ, ஆமா 150 கிலோ, ஆமா எல்லாமே கடாக்கறி எல்லாம் தெளிவா பிடிச்சிருக்காங்க. ஆமா. எந்த ஊர் போகுது? கோவநாடு தூத்துக்குடி மாவட்டம் கோவங்காடுக்கு போகுது. ஆமா கல்யாண வீட்டுக்கு. கல்யாணம் ஆமா. ஒவ்வொரு கிடாவும் என்ன ரேட் வருது இல்ல என்ன? ஒரு கிடா 25,000. ஒரு கிடா 25,000. ஆமா ஒரு கறி 150 கிலோக்கு வாங்கிட்டு போறாங்கன்னா ஆமா நல்லா பிடிச்சிருக்காங்க. அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. கடையில கறி சொல்லாம நீங்களே களத்துல இறங்கி ஆடுகள்லாம் பிடிச்சிட்டீங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல சுத்தமான கறியா கிடைக்கும். அங்க கலப்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஆட்டுக்கறியை கலப்படம் பண்ணுவாங்க. மொத்த கொஞ்சம் தரம் குறைஞ்சதை மிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து நம்ம மன திருப்தியோட நம்ம நினைக்கிற மாதிரி தெளிவா எடுக்க முடியும். நல்ல டேஸ்டும் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நாட்டுக்கிடா. ஆமா. தூத்துக்குடி மாவட்டம் ராத்தியலம் வரோம். சரி, 4 குட்டி 36 வாங்கிருக்கு. 4 குட்டியும் சேர்த்து 35,000. ஆமா வாங்கின விலை. ஆமா ஆமா. அப்போ வியாபாரி சொன்னது 3 குட்டி தனியா வாங்கணும், 1 குட்டி தனியா வாங்கணும். மொத்தம் 35,000 ஆயிட்டு. ஆமா. இதுல பொட்டை குட்டி கிடக்கா? இல்ல 4மே கிடா குட்டி. எல்லாம் கிடா குட்டி. ஆமா. என்ன எல்லாருமே கிடா குட்டியா வாங்கிட்டு போறீங்களா எப்படி? அதுலதான் லாபமா? வளர்ப்புக்கு. வளர்ப்புக்குன்னா தாயாடு வாங்கினா தானே குட்டி போட்டு பெருக்கும். அது நாங்க கடை வச்சிருக்கனால அந்த கடை தீவனத்துக்கு கொஞ்சம் காய்கறி போட்டு வளர்க்கறதுக்கு கொஞ்சம் சீரா இருக்கனால வாங்கி. கிடா குட்டி தான் சரியா இருக்கும். ரெண்டும் சேர்த்து 14,000. 14,000. ரெண்டும் ஒரே வியாபாரிட்டு வாங்கிட்டீங்க உங்களுக்கு? ஆமா. ஒரு தாய் பிள்ளையா வேற வேறையா? ஒரு தான் இப்பதான். பொட்டை குட்டியா கிடா குட்டியா? கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. 14,000. ஒரு குட்டி 7,000 வந்துருது. 7,000. நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? இதானா? 6 ரூபாய்க்கு எதிர்பார்த்தேன். சரி, 2,000 அதிகம் தான் கூட்டிட்டு. ஆமா. இன்னும் இதை வளர்த்து தான் அந்த காசை பார்க்கணும். சரி, வேலைக்கு போக முடியல. உடம்பு சரியில்லை. குட்டி வாங்கி வளர்த்து ஏதாவது செலவு பண்ணி பண்ணலாமா? மேலே காரசரி நல்லா பிடிச்சிருக்கீல. ஒரு வசமான 2 குட்டி ஆட. ஆமா. குட்டி ரெண்டும் என்ன குட்டி? ஆமா. குட்டி ரெண்டு என்ன குட்டி? 2 பொம்மரி. 2 பொம்மரி. ஆமா. நல்லா வளர்ந்துருக்கு. செம்பூர் கலர். ஆமா, நெல்லுங்க எடுத்துருவான். பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க 35 சொன்னாங்க, 30 வாங்கியிருக்கேன். 35,000 சொன்னதை 30. ஆமா. 5,000 ரூபாய் குறைச்சிருக்கேன். அடுப்பு நிறச்சனை. ஓ, இது நிறச்சனையா? அது அப்ப குட்டி போட்டுட்டுனா லாபம் தானே. நிறச்சனை. ஆமா. ஒரு குட்டி ஆடு. ஒரு குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டி. பொட்டை குட்டி. ஆடுக்கு பல்லு எப்படி இருக்கு? 2 பல்லு. 2 பல்லு. அப்ப தலையீத்தா தான் இருக்கும்னா? தலையீத்து ஆடு சூப்பரா இருக்க. தலையீத்து நல்ல உயரம். பொட்டை குட்டி போட்டிருக்கு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 14,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. வாங்கிருக்கீங்களா? விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கோம். வாங்கிருக்கீங்க? ஆமா. பொட்டை குட்டியா கடா குட்டியா? கிடா குட்டி. கிடா குட்டி நல்ல பெருசா இருக்க. கொடியாடு குட்டி. கொடியாடு குட்டி. சின்ன குட்டியா தான் இருக்கும் போல. ஆமா சின்ன குட்டி. எத்தனை மாசம் இருக்கும்? இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கும். அவ்வளவு இருக்குமா? கொம்பே இன்னும் வரலையே. கொம்பே இன்னும் வெளியே வரலையே. ஆமா, இந்த லேச கொம்பு வந்திருக்கு. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கிருக்க? 10 ரூபா சொல்லி கிடைச்சா 9,500 வாங்கணும். 10,000 ரூபாய் சொல்லி 500 ரூபாய் தான் குறைச்சியா? ஆமா. ஏன்பா இன்னும் ஒரு 500 ரூபாய் குறைச்சிக்கலாம்ல? குறைச்சிருக்கலாம். 500 ரூபாய் குறைச்சாங்க. 9,500. அதுக்கு மேல குறைக்க முடியல. 14,000. பல்லு போடாத கிடா. கரும்போர் கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஆட்டுக்கா? கோயிலுக்கு. பல்லு போடாத குட்டி தான் பிடிக்கணும் வந்தீங்களா? இப்படி இல்ல அமைஞ்சதா? காயடிக்காத குட்டி பிடிக்கணும் வந்தீங்க, அமைஞ்சிட்டு. சரி, முதல்ல என்ன விலை சொன்னாங்க? எப்படி குறைச்சிங்க? 18 ரூபா. 18 சொன்னதை 4,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. இட மதிப்பு பாத்தீங்களா? இல்ல குட்டி பிடிச்சிருக்குன்னு வாங்கி? குட்டி பிடிச்சிருக்கு. நல்ல சந்தையிலே நல்ல பெரிய கிடாவா கொண்டு வந்திருக்காங்க. அப்பா நல்ல பெருசா இருக்கு. அது 40 சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கடா 29 சொல்றாங்க. பல்லுலாம் எப்படி இருக்கு? 4 பல்லு 2 பல்லு. அது 4 பல்லு. ஏப்ப 4 பல்லா? இவ்வளவு பெருசா இருக்க. 4 பல்லு. இது 2 பல்லு. 40,000. 4 பல்லுக்கு 40,000. இது 29,000. இனிமே உங்க திறமையை வச்சு விலைய குறைச்சி கேட்கலாம். கீழையிடால இருந்து வரோம். எட்டியாரம் பக்கத்துல இருந்து. சரி, எட்டயாபுரத்துல பெரிய சந்தை இருக்கு. அதை தாண்டி இங்க வந்திருக்கீங்க. எட்டியாரத்துல இருந்து பெரிய சந்தை இருக்குன்னு சொன்னா அங்கேயும் பார்ப்போம். இங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பார்க்க வந்திருக்கிறோம். சரி. நாங்களும் ஆடு வளர்க்குறோம். சரி, இப்போ ஆடு வாங்க வந்தீங்களா? வாங்க வந்திருக்கிறோம். ஆடு வச்சிருக்கிறோம். எட்டியார் சந்தையில விற்கவும் செய்வோம். சரி. வளர்ப்புடைய கூலிகள் வந்து எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஆட்டோடைய வியாபாரங்கள் இங்க வந்து கொஞ்சம் ஓவரா தான். ஆட்டு விலைகள்லாம் ஓவரா. விவசாயிகளுக்கு வந்து வளர்க்குறவங்களுக்கு அந்த விலை இல்ல. வியாபாரிகளுக்கு அந்த விலை இருக்குது. முடிஞ்சது 6,500. முடிஞ்சது
35 5 5 உருப்படியும் சேர்த்து 37 37,000. 5 உருப்படி ஆமா. எல்லாமே எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? இதை பிடிங்க. இது ஒரு 2 மாசம் குட்டி இருக்கும். 2 மாசம் இருக்கும். 2 மாச குட்டி எல்லாம் சேர்த்து 37. ஆமா 37. 37 எல்லாமே கிடா குட்டி. ஆமா கடா குட்டி. ஒண்ணு மட்டும் போட்ட குட்டி. ஒரு மட்டும் போட்ட குட்டி. அது என்ன ஒண்ணு மட்டும் போட்ட அமைஞ்சிட்டா? சேர்த்து அப்படி தந்தாங்க. சரி சரி சரி. என்ன தேவைக்காக அதை வாங்குறீங்க? எப்போ வளர்க்கறதுக்கு. வளர்த்து எப்போ விற்பனை பண்ண வளர்க்குறது ஒரு 7-8 மாசம் வளர்த்தாச்சுன்னா வித்துக்கலாம் தான். வித்துக்கலாம். ஆமா. ஆடு வளர்ப்புல உங்களுக்கு என்ன அனுபவம்? இது ஒரு தொழில் மாதிரி தான். ஒரு மாசத்துக்கு ஒரு 1000-2000 சேரும். ஏற்கனவே கிடக்கு வீட்டுல. சரி. அந்த அளவுக்கு கடா குட்டி வாங்கிட்டு போறோம். கிடா குட்டி தான் லாபம்னா? ஆமா. கொட்டாலும் நிறைய கிடக்கு. ஒரு வருஷத்துல காசு வரும். தாயாடுன்னா எத்தனை வருஷம் காசு வரும்? தாயாடு குட்டி போடணும் அது எப்படி என்னன்னு தெரியாது. ஏற்கனவே தாயாடு கிடக்கு வீட்டுல. இந்த சாதா ஆடு கிடக்கு. இது கொஞ்சம் இந்த கொடி ஆடுனோடனே வாங்கிட்டு போறோம். ஆனா ரெண்டு என்ன நாளைக்கு முடிஞ்சது? ரெண்டும் சேர்த்து 10,000. ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒரு கடா குட்டி ஒரு பொம்மரி. ஒரு கிடா ஒரு பொம்மரி ரெண்டும் சேர்த்து 10,000. 10,000. ஒரே ஒரு குட்டி பாலுடி குட்டி நல்ல வெள்ளை கலர்ல ஒயிட் கலர் கரும்பு ஒரு கலர் கொடியாட்டு குட்டி. கொடியாட்டு குட்டி ஒரே ஒரு குட்டி. என்ன பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்க? மாட்டுல பால் இருக்கு கிடக்கு. இது பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. இதை கொண்டு விட்டுருவீங்க? ஆமா. நேரடியா மாட்டிலே விட்டுருவீங்களா இல்ல கறந்து விடுவீங்களா? கறந்து கொடுத்துருவோம். சிலர் நேரடியா மாட்டிலே விட்டு விட்டுருதாங்க. இல்ல நாங்க கறந்து தான் கொடுப்போம். என்ன வேலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 2500 ரூபா சொன்னாங்க. சரி. 2200. 2200. அதுக்கு மேல குறைக்க முடியல? அதுக்கும் இல்ல. 3 கிடா குட்டி. 3மே கிடா குட்டி. ஒரு 3 மாச குட்டி இருக்குமா? கீழே தான் இருக்குமா? 2.5 மாசம் இருக்கும். 2.5 மாச குட்டி தான். 3மே கிடா குட்டி. ஆமா. அதுல ஒரு குட்டி பால்குடி குட்டி மாதிரி இருக்கு. பால் போடணுமா? இல்ல இறக்கடிக்கும். இறக்கடிக்கும். என்ன 3 குட்டியும் பால்குடி குட்டியா? இதான் வாங்கிட்டீங்க? வளப்புக்கு 3 குட்டியும் வளப்புக்கு தான். வளப்பு தான். சரி. என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது? குட்டி 21 ரூபா சொன்னாங்க. 21. சரி. சொன்ன வேலை இப்போ 12 ரூபாய்க்கு 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 21 சொன்னதை 18,000 ரூபாய்க்கு வாங்கி. 3 குட்டியும் கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. நல்ல ஒரிஜினலா பிடிச்சிருக்கீல? ஆமா. ஒரு கரும்போரு ஒரு செம்போரு. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? இது எப்படியா 4-5 மாசம். 5 மாசம் இருக்கும்னா? என்ன ரெண்டுமே கிடா குட்டியா பிடிச்சிருக்கீங்களே? எதுவும் காரணம் இருக்கா? கிடா குட்டி வளர்க்குறது தான். வளர்க்குறதுக்குன்னா பொட்டை குட்டினா குட்டி போடும். அது பெருக்கிக்கலாம். அடுத்து பிடிக்கணும்னா விட்டு வந்து பிடிக்கணும். இந்த குட்டியில எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி வாங்கிருக்கீங்க? இது நீட்டு போக்கா இருக்கு. சரி. கொஞ்சம் சீக்கிரத்துல உண்டாகும். ஆமா. ஒருதாய் பிள்ளையா இது? அப்படி தெரியல. சரி. முதல்ல என்ன வேலை சொன்னாங்க? நீங்க எப்படி கேட்டீங்க? 20 ரூபா சொன்னாங்க. சரி. 19 ரூபாய்க்கு கேட்டா கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. 2000 ரூபாய் குறைச்சு கேட்டு கொடுக்கல. 20 ரூபான்னா 20 ரூபாய்க்கு தர மாட்டேன் தான் சொன்னாங்க. நாங்க தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். 20 ரூபாங்கிறது இந்த குட்டிக்கு போதுமான விலை தானா? எப்படி நீங்க எதிர்பார்த்தது தானா இல்ல குறைச்சி எதிர்பார்த்தீங்களா? இல்ல பரவாயில்ல, இந்த குட்டிக்கு போதுமான விலையா தான் சொல்றாங்க. போதுமான விலை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு? போனாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கூட்டாம்பள்ளி. நல்ல ஒரு கிடா. காயடிச்ச கிடா. என்ன விலை? என்ன விலைக்கு முடிஞ்சது? 16,500. 16,500. அவங்க வியாபாரி சொன்னது? வியாபாரி சொன்ன 17 சொன்னாங்க. 1000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ரைட். இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? பாக்கல. ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? வரத்து நல்லதா இருக்கு. வரத்து நிறைய வருது. விலை ஜாஸ்தி. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல? எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நாளைக்கு எட்டையாவரத்துக்கு போறோம். ஆனா இது கொஞ்சம் விலை சொல்லுங்க. யாரு? எவ்வளவு? 22,000. 2 குட்டி ஆடு. 2 கிடா குட்டி. 22,000க்கு 2 குட்டி ஆடு. 2 கிடா குட்டி. நல்லா இருக்கு.